ஆமா. இடஒதுக்கீடுன்றாங்களே அப்படின்னா என்ன? ஏன் அது ஒரு சிலர் ஆதரிக்கிறாங்க, ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க? பொதுவாக நம்ம சமுதாயத்தை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலத்துலலாம் வந்து இந்த பிறப்பின் அடிப்படையில் தான் இன்னென்ன ஜாதிக்காரங்க தான் வந்து படிக்கணும், இன்னென்ன ஜாதிக்காரங்க தான் வந்துட்டு வேலை தான் செய்யணும். அதுவும் இந்த அடிமைத்தனமான வேலைகள்லாம் நிறையா இருக்கும். இவங்கலாம் வந்துட்டு செருப்பு தைக்கணும், இவங்கெல்லாம் காவாடணும், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விவசாய கூலிகளாக இருக்கணும். அதாவது காலகாலமாக அவங்கவுங்க அடுத்தடுத்த வாரிசுகள் எல்லாருமே வந்துட்டு அது விவசாய கூலினா அவரோட வாரிசுகள் எல்லாருமே வந்துட்டு அதே வேலையிலே தான் இருப்பாங்க. படிக்கிறதுக்கான உரிமையே மறுக்கப்படுது. அதெல்லாம் மாற்றணுங்கிறக்காக தான் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இலவச கல்வி கொண்டாந்தாங்க, இலவச மருத்துவம், அதோடு தான் வந்துட்டு இந்த இடஒதுக்கீடு கொண்டாந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு நீ படிக்கிறது மட்டும்தானா, நீ படிக்கிற வேலையை மட்டுமே பாரு அப்படின்னு சொல்கிறப்ப, இன்னொரு பையன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பாக வந்துட்டு நிறையா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதோடு சேர்த்து படிக்கிறாங்கிறப்ப வந்துட்டு அவன் படிக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்காக தான் வந்துட்டு அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வர்ற பசங்க வந்துட்டு படிக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு மதிப்பெண் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. இப்போ நம்ம தோப்புலேயே கூட ஒரு அண்ணன் வேலை பார்த்தாங்க இல்லையா? இப்போ அவங்க பார்த்தோன்னா அது போக வந்துட்டு ஆடு மாடு இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கு விடுறது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பசங்க இருந்தாங்க இல்லையா? அவங்க பசங்கள்லாம் கூட வந்து படிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ அவங்க பசங்களை ஒருத்தர் என்னவா வந்திருக்கான்? டாக்டரா வந்திருக்காரு. என்ன டாக்டரா வந்திருக்காரு? வெட்டினரி டாக்டர். கால்நடை மருத்துவராக இருக்காரு. ஒரு ஆடு மாடு இதெல்லாம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு கடை விட்டுக்கிட்டு ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டு வெட்டினரி டாக்டராக வந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது? அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட இலவச கல்வி, இலவச மருத்துவம், இந்த இடஒதுக்கீடு, இந்த மூணுமே வந்துட்டு ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அடுத்த தலைமுறை வந்துட்டு ஒரு கால்நடை மருத்துவராகவே கொண்டு வந்திருக்குது. இதுதான் இந்த இடஒதுக்கீடோட சக்ஸஸ். இதுதான் இதைத்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதுக்கான சின்ன சின்னது இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வந்து எப்பயுமே நம்ம சலுகையே பார்க்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கான உரிமை. காலகாலமாக வந்துட்டு கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒருத்த ஒரு உரிமை தான் அந்த இடஒதுக்கீடு.